முரசு சத்தம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாய்ராம் கோவிந்தன். விஜயுடைய பிரச்சார உருட்டுகள் பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சில பல கோடிகளை கொடுத்து தன்னுடைய பையுக்குள்ள போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம உண்மையான காங்கிரஸ் கட்சி நம்ம பக்கம் தான் இருக்குது அப்படின்னு தவிக தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாரு. காங்கிரஸ் பேரிழக்கம் இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக பல்வேறு சாதனைகளையும் தியாகங்களையும் செய்துள்ள ஒரு கட்சி, பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி. அந்த கட்சி மீது இவ்வளவு கீழ்த்தரமான அவதூறை பரப்புவது கண்டனத்திற்குரியது. சிறுபான்மையின மக்கள் இவர் பக்கம் தான் இருக்கிறதா சொல்றாரு. இவர் பக்கம் இருப்பதற்கு இவர் என்ன, அவங்களுக்கு என்ன நன்மை செய்தாரு? ஒண்ணுமே இல்லையே. சிறுபான்மையின மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கமாகவும் அதன் கூட்டணி கட்சி பக்கமாகவும் தான் எப்பொழுதும் இருப்பார்கள். அவர்களுடைய ஆதரவு பெருவாரியாக திமுக கூட்டணிக்கு மட்டும்தான். விஜய் அவர்கள் கனவில் கூட சிறுபான்மையினர் மக்கள் வாக்குகளை வாங்கலாம் என்று நினைத்தால் அது முட்டாள்தனமானது. 33 வருஷமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் நான் போகிறதுக்கு நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்றாரு. இந்த 33 வருடமாக இந்த மக்களுக்காக இவர் என்ன பாடுபட்டாரு? என்ன நன்மை செஞ்சிட்டாரு? ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் மிகப்பெரிய வடிகட்டின பொய். நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு நான் கட்சி ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பந்தம் பூர்வ ஜென்ம பந்தம். நான் சந்தோஷமாக இருந்தால் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, மக்கள் சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் எதனா ஒன்று அழுதா மக்கள் கண்ணீர் விடுவாங்க, மக்களுக்கு எதனா ஒன்றா என் கண்ணு கலங்கும். இப்படிலாம் பல்வேறு பொய்களை வாரி கொட்டுறாரு. அதாவது பொய் சொல்லலாம் சார், ஏக்கர் கணக்கில் போய் சொன்னால் எப்படி? நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக எழுதின்னு நீங்கள் பேசுகிறத பாருங்கள். இந்த ஸ்கிரிப்ட் சரியில்லை, நெக்ஸ்ட் டைம் நல்ல ஸ்கிரிப்டாக பார்த்து எழுதி வாங்கின்னு பார்த்து படிங்க. கரூர் பெருந்துயரம் பற்றி சொல்கிறாரு. கரூர் பெருந்துயரம் திமுக தான் இவர் மேலே பழிய போட்டுச்சு அப்படின்றாரு. இவர் திமுக மேலே பழிய போடுறாரு. இவர் காலதாமதமாக வந்ததன் காரணமாகவே 41 உயிர்கள் பலியானது. இவர் காலதாமதமாக யார் வர சொல்லுது? திமுக வர சொல்லுது. இவர் காலதாமதமாக வந்துட்டு பழைய தீக்கி திமுக மேலே போடுறாரு. அதனால தான் அந்த மக்கள் சொல்கிறாங்க, ஓம் காளி ஜெய் காளி, விஜய் ஒரு ஓடுகாலி. இவருடைய மனைவி விவாகரத்து கொடுத்ததும் திமுக தான் காரணம். அவங்களுடைய மனைவி விவாகரத்து கேட்டதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீது பழியை தூக்கி போடுறாரு. அப்போது உங்களுடைய மனைவியே உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைங்களா சார்? அப்போது உங்கள் மனைவியே உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத போது இந்த கட்சி எப்படி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்? இப்போ நிறுத்திருக்கீங்க வேட்பாளர், அவங்க எப்படி உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க? என்னவோ நாளைக்கு நீங்கள் நடிக்க போயிடுங்க. இந்த கட்சியை ஆதவஜனா தான் நடத்த போகிறாருன்னு நினைக்கிறேன். எனிவே நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். இதை நான் சொல்லுங்கள், விஜய் அண்ணனே சொல்கிறார். நான் அடுத்த முறை பிரச்சார மேடைகளில் நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதின்னு நல்லா நல்லபடி பார்த்து நல்லா படிங்கண்ணே. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.